ஹிந்திக்காரர் மதுராத்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலாம். சோ அது கடந்து வந்த பாதைகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. நான் இருந்து செய்ய வேண்டிய வேலையை யாரு செய்யறானோ அவன் என்னோட தம்பி அப்படின்னு சொல்றாரு. டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இங்க வா. அலுவலக மொழியா இனி ஹிந்தி மட்டும்தான் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. பழைய ஏற்படுத்துது, மக்கள் மத்தியில பயங்கர கிளர்ச்சி ஏற்படுத்துது. ஹாய் வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. இன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹிந்தியை ஏன் எதிர்க்கிறாங்க, எதனால் எதிர்க்கிறாங்க, இது நமக்கு தேவையா, ஹிந்தி எதிர்ப்புனால ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு, இதனால் உயிர் நிறுத்த தியாகிகள் யார் யார், ஸோ இதை ஏன் இந்த அளவுக்கு எதிர்த்து போராடுறாங்க. ஈவன் 1937 ஆரம்பித்து 2020 வரையிலுமே இன்னை வரையிலுமே இந்த ஹிந்தியை எதிர்க்கிறதா இருக்கட்டும், ஹிந்தியை திணிக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த போராட்டங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ. ஸோ இந்த அளவுக்கும் அதிகமாக ரொம்ப மாணவர்களெல்லாம் எழுச்சி பெற்று இதில் ஈடுபட்டு ஏன் அவங்களோட உயிரை கூட துச்சமாக இந்த மொழிக்காக, ஈவன் ஒரு மொழிக்காக ஏன் இறந்தாங்க. ஸோ அது கடந்து வந்த பாதைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹிந்திக்காரர் மதுராத்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ 1937 ஆண்டு அப்பொழுது தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்த ராஜாஜிகிட்ட இருந்து தான் இந்த பிரச்சனையானது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அவர் இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சில சட்டங்கள் போடுறாரு. நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஹிந்தி கட்டாய பாடமாக்கப்படுது பள்ளிகளில் 6வது 7வது 8வது போன்ற வகுப்புகளுக்கு ஹிந்தின்றது கட்டாய பாடமாக எல்லாரும் படித்தே ஆகணும். உங்களுடைய குலக்கல்வி முறை, அதாவது உங்களுடைய தகப்பன் செய்கிற அதே தொழில் முறையை நீங்கள் இங்கே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரம் ஸ்கூலில் இருங்க, மீதி நேரம் அப்பா என்ன வேலை செய்கிறாரோ அதை போய் கற்றுக்குங்க. இந்த 2 பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுன்றதை சட்டமாக இயற்றும் பொழுது வர எதிர்ப்பலைகள் தான். பெரியார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், நடராசன், அண்ணா போன்றவர்கள் எல்லாமே இல்லை, இதை எங்களால் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் ஏன் அதை கட்டாயப்படமாக ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல காஞ்சிபுரத்தில் தான் இது எதிர்ப்பு மாநாடு நடைபெறுறது. அதை தொடர்ந்து சேலத்தில் மகளிர் அணி மாநாடாக நடைபெறுறது, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாக மாறுறது. அங்கே தான் இதை எங்களால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இது நீங்கள் கண்டிப்பாக கட்டாய பாடமாக படித்தே ஆகணும்னு அவரோட நிலைப்பாட்டில் எந்த மாற்றமுமே ராஜாஜி தெரிவிக்கவே இல்லை. ஸோ அதை கடந்து வரும்பொழுது 1939 வருது. அப்போ 2ஆம் உலகப் போரில் இந்தியாவை ஈடுபடுத்தி நீங்கள் உதவி செய்யணும்னு ஆங்கிலேயர்கள் கொண்டு போகும்போது, இல்லை எங்களால் அதை ஈடுபட முடியாது, அப்படி நாங்கள் போனோன்னா நீங்கள் அங்கே போய் இன்கேஸ் வாரில் தோத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்க எங்களை திரும்பவும் அடிமைப்படுத்திடுவாங்க, நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கீழே அடிமையாக தான் இருக்கோம், திரும்பவும் எங்களால் அடிமைப்பட முடியாது அப்படின்றதுனால நான் அதை எதிர்த்து என்னோட பதவியை என்னோட முதலமைச்சர் பதவியை இருந்து நான் விலகிறேன்னு சொல்லி ராஜாஜி விலகினத்துக்கு அப்புறம் அடுத்து வந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர் இல்லை வேண்டாம், நாங்கள் ஹிந்தி கட்டாயப்படமாக மாற்றலை, உங்களுக்கு பிடிச்ச உங்களோட தாய்மொழியை நீங்கள் படிச்சுக்கலான்றதுனால அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 25 வருடங்களாக இது அப்படியே அமைதியாக தான் இந்த போர் அமைதியான முறையில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, அங்கெங்கே இருந்துகிட்டே இருக்குது. அப்போது 1939 ஆண்டு முதலாக இந்த மொழியை எங்களால் எடுத்துக்க முடியாதுன்னு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு மாணவர் நடராசன், சென்னையை சேர்ந்த நடராசன் அப்படின்றவரும் கும்பகோணத்தை சேர்ந்த தாளமுத்து அப்படின்றவரும் 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய எழுச்சி போராட்டமாக அப்போ நடைபெற்றுட்டு இருந்துகிட்டே இருந்தது. இல்லை சார், அப்போ பிரச்சனை 2ஆம் கட்டம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மொழிக்காக நடந்த மிகப்பெரிய போர் மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்தது இந்த 2ஆம் கட்டத்தில் தான். 1950ஆம் ஆண்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதும் பொழுது ஆங்கிலம் அலுவல் மொழியாக செயல்படும் அடுத்த 15 ஆண்டுகள் அப்படின்னு எழுதிட்டாங்க. 15 ஆண்டுகள் முடிஞ்சு 1965 பிரைம் மினிஸ்டராக நேரு இருக்காரு, உள்துறை அமைச்சராக இருக்காரு லால் பகதூர் சாஸ்திரி. அப்போ ஒரு சட்டம் இயற்றணும், இந்திய ஆட்சி மொழிகள் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் 1965 ஜான்வரி 26 இதில் இருந்து அலுவலக மொழியா இனி ஹிந்தி மட்டும்தான் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெல்லி தான் இங்க வா. ஹிந்தி மட்டும்தான் தொடரும்னா மத்திய அரசு மாநில அரசு இடையான அலுவலக
மொழிகள் சம்பந்த அலுவலக விஷயங்கள் எல்லாமே பரிமாறப்படுறது ஹிந்தியில மட்டும்தான். கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆகிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது இங்க சிஎம்மா இருக்க பக்தவத்சலம் அதற்கு எதிர்க்கட்சி 50 இடங்களை பெற்று டிஎம்கேவோட அண்ணா வந்து எதிர்க்கட்சியா இருக்கிறாரு. அப்போ அண்ணா அவருக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாமே இடதுசாரிகளா இருக்கட்டும், மாணவர் அமைப்புகளா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்றாங்க. எங்களால அதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ அண்ணா என்ன சொல்றாங்க, இதை ஏன் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னா, அலுவல் மொழியா ஹிந்தி இருக்கும் பொழுது ஹிந்தி படித்த ஒருத்தவர் தான் இங்கே வேலைக்கு வருவார். அப்போ ஹிந்தியில் படித்தா மட்டும்தான் கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போக முடியும்னு சொல்லி மக்களோட மனநிலை மாறிடும். அப்போ தமிழ் அப்படின்ற ஒரு மொழியே இருக்கிற அடையாளமே தெரியாமல் அழிக்கப்படும். அப்போ மொழி உணர்வுன்றது யாருக்குமே இல்லாமல் ஒருத்தவங்க இருக்கும் பொழுது நாட்டுப்பற்றும் அவனுக்கு இருக்காது. அப்போ அவ்வளோக்கும் அரைக்கூவல் விடுத்த பிரதமர் வந்து, இல்லைங்க நீங்கள் மாநில அரசு ஒத்துக்காத வரையிலும் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஹிந்தியை திணிக்க மாட்டோம்னு சொல்லும்பொழுது இப்போ அதெல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு திரும்ப வந்து இந்த பிரச்சனையை உண்டு பண்றாங்க. அதனால இது பார்க்க வருவாங்கல்ல, உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்றதும். அப்ப இது மாநில அரசு சுயமா செயல்படுறதை எதிர்த்து நடைபெற ஒரு விஷயமாவும் இருக்கு. இதை வந்து நாங்க ஒத்துக்க முடியாது, ஹிந்தியை வந்து நாங்க அலுவல் மொழியை ஏத்துக்க முடியாது, இந்த சட்டம் வந்து கண்டிப்பா நிறுத்தப்படணும்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்ப்பலை வந்து ஏற்படுது. 1965 ஜனவரி 26 தான் இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறோம், அதை சட்டம் இயற்ற போகிறோம். அப்படிங்கும்போது 24 வந்து அரெஸ்ட் பண்ணி அண்ணாவை வந்து ஜெயிலுக்குள்ளே வச்சிடுறாங்க. அவரோட சார்பாக மாணவர்கள் வந்து எடுத்து பயங்கர மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்குது. அப்போ இதில் 1964 இந்த நாங்கள் அறிவிக்க போகிறோன்னு ஒரு முன்னறிவிப்பு வரும்பொழுதே கீழப்பள்ளூரை சேர்ந்த சின்னசாமி அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா இறந்து போயிடுறாரு, தீக்குளிச்சு இறந்து போயிடுறாரு. அப்போ தீக்குளிச்சு இறந்ததுக்கு அப்புறம் ஜனவரி 25 வந்து நம்ம இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகள் தினமாக அவரோட நாளை தான் இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை மாணவர்கள் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இது மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸ்டார்ட் பண்றது மதுரையில தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லா மற்ற மாவட்டங்கள்லையும் பரவி இது மிகப்பெரிய பிரச்சனையா ஆரம்பிக்குது. அப்போ இந்த ப்ராப்ளத்துல பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் தான் மிகப்பெரிய ஒரு அலையை வந்து ஏற்படுத்துது. அரசியல் சட்ட சாசனத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உதவுனது இந்த நிகழ்வு தான் அப்படின்னு சொல்றாங்க. 1965 பிப்ரவரி 12ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. மாணவர் அமைப்பினர் வந்து போராட்டம் பண்ணுறதுக்காக பாலக்காடு ரோட்டில் கூடுறாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த அலுவலகம், அஞ்சல் அலுவலகத்தில் போர்டில் ஹிந்தி எழுத்தில் இருக்குது. அப்போ ஒரு மாணவர் இல்லை ஹிந்தி வந்து நான் அழிக்க போகிறேன்னு சொல்லும்போது காவலர்கள் வந்து இல்லை நீங்கள் வந்து அதை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ அதை அழிச்சனா நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லியும் இவர் வந்து கேட்காம அந்த மாணவர் வந்து அழிக்க முற்படும் பொழுது காவலர்கள் வந்து ஷூட் பண்ணி இறந்துடுறாங்க. இது வந்து மிகப்பெரிய எதிர்ப்பலையை வந்து ஏற்படுத்துது, மக்கள் மத்தியில் பயங்கர கிளர்ச்சி ஏற்படுத்துது. நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை. பயங்கரமா பொங்கி எழுந்து வெகுண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்த கல்லெல்லாம் எடுத்து காவலர்கள் மேல வீசுறாங்க. அப்ப அதுக்கும் வந்து இவங்க யாரும் மக்கள் வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்களோட போராட்டம் வந்து கண்டிப்பா தொடரும்னு சொல்லி ஒவ்வொரு இடமா எல்லாரும் அங்கங்க கூடி பிரச்சனை உண்டு பண்றாங்க. காவலர்களால சமாளிக்கவே முடியல, திரும்ப இவங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நிறைய பேர் இறந்துடுறாங்க. இவங்க வீட்டுல இருக்கிற ஒரு சில தடைகள்லாம், அவங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்து தடைகளை ஏற்படுத்துறாங்க. அரசு அலுவலகங்கள்லாம் ஃபுல்லா தீக்கு இரையாக்குறாங்க. இதை கண்ட்ரோல் பண்ண முடியாம கோயம்புத்தூர்ல இருந்து ராணுவ படை வருது. ராணுவ படை வந்து நிறைய அனௌன்ஸ் பண்ணியும் யாரும் கேட்கவே இல்லை. அப்ப திரும்ப இவங்க மெஷின் கண்ணை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னா மொழிப்போர் வரலாறு அப்படின்றதுல ராமசாமி எழுதின ஒரு புத்தகத்துல தான் இந்த பொள்ளாச்சியை பத்தின சம்பவங்கள்லாம் ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காரு. அதுல மனதையே உழுக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள்லாம் கேட்கும் பொழுது நம்ம மனசே வந்து சிதைந்து போயிடுது. அப்படின்னா ஒரு 3 சம்பவங்கள் சொல்றாரு. ஒரு மாணவர் வந்து நின்று போராடும் பொழுது காலில் ஷூட் பண்ணிடுறாங்க. அவ மருத்துவமனைக்கு போயிட்டு சிகிச்சை எடுத்துட்டு திரும்ப உடனே அடுத்த செகண்டே வந்து திரும்ப போராட்ட காலத்தில் இறங்குறாரு. திரும்ப அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. அவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. போராட்டக்காரர்கள் கையில் இருக்க குழந்தைங்களை காட்டி எங்களை விட்டுருங்கன்னு சொல்லியும் ஷூட் பண்ணிடுறாங்க. அதில் 4 வயசு ஒரு குழந்தை. அப்போ அந்த குழந்தைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் தூக்கி கண்கலங்கி அலறுதுலாம் மனசை வந்து கதிகலங்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர், அவருக்கு பின்னாடி ஒரு 10 வயசு சிறுவன் பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்போ இவரை ஷூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனோட நெத்தியில் அந்த கன் வந்து பட்டு அவன் வந்து இறந்து போயிடான், சம்பவ இடத்துல உயிரிழந்துடுறான். ஸோ இந்த சம்பவங்கள் வந்து மிகப்பெரிய
அதிர்வலையை வந்து ஏற்படுத்துது தமிழ்நாட்டில். இது எல்லா இடத்துலையுமே பரவுது, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றது எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ இந்த இராணுவ வீரர்கள் வந்து இந்த உடல்களை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பழனிச்சாலையில் உள்ள ஒரு சுடுகாட்டில் தான் வச்சு ஒவ்வொரு போனங்களாக கொண்டு போய் முட்டெல்லாம் போட்டு எல்லாத்தையும் எரிக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த வழியாக போகிற பேருந்துகளாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், அந்த சைடு யாரும் சுடுகாடு சைடு பார்க்கக்கூடாது, பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற ஒரு வார்னிங்கோடு எல்லாருமே கடந்து செல்கிறாங்க. அப்போது இந்த புணங்கள் எல்லாம் இன்னும் இராணுவ நிலையங்களுக்கெல்லாம் பிரித்து பிரித்து கொண்டு போய் ஃபுல்லாகவே தீக்கு இரையாக்கிடுறாங்க. எத்தனை பேர் செத்தாங்கன்றது தெரியல. உறவினர்கள் எல்லாம் எங்கே நம்மளோட உறவினர்கள் போய் தேடணும், தேட போகும்போது நம்மளை ஷூட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கூட இல்லாமல், இறைச்சலே இல்லாமல் அவங்கவுங்க அங்கங்கே பதுங்கி இருந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ இது சட்டமன்றத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பலையை ஏற்படுத்துது. அப்போ பக்தவட்சலமாக இருக்கிற முதலமைச்சரை வந்து எல்லாரும் சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த கேள்விக்கு தயங்கி இல்லை அப்படி நடந்துச்சா எனக்கு தெரியாதே, இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு சில மறுப்பு கேள்வியோடு அவர் வந்து போயிடுறாரு. அப்போ இந்த போராட்டம் வந்து நிற்கிற மாதிரி இல்லை. அப்போ தான் அண்ணா சொல்கிறாரு, இந்த தீ பரவட்டும், இந்த வேலையை நான் இருந்து செய்ய வேண்டிய வேலையை யார் செய்கிறானோ அவன் என்னோட தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதை பண்ணவன் யாராக இருந்தாலும் அவன் என் தம்பி. அப்போ அதுக்கு அண்ணா என்ன ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறாருன்னா, பெரிய நாய் பெரிய கதவு வழியாக பெரிய நாய் தான் போக முடியும், சின்ன கதவு வழியாக சின்ன நாய் தான் போக முடியும். அப்போ ஏன் பெரிய கதவாகவே வைக்கக்கூடாது? அந்த பெரிய கதவுன்றது ஆங்கிலம். ஹிந்தி படிச்சிருந்தா அவன் இந்தியாவில் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். அப்போ ஆங்கிலம்ன்ற ஒரு மொழியை படித்தா அவன் எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்ய முடியும், உலகறிந்த அறிவை அவனால் பெற முடியும். அதனால நாங்கள் ஹிந்தி படிச்சுட்டு இந்தியாவில் மட்டும் இருக்கிறத நாங்கள் விரும்ப கிடையாது, அதனால நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பக்தவட்சலம் ஒரு முடிவுக்கு வராரு, என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு இவங்க யாரும் கண்ட்ரோல் ஆகலை, நம்ம லால் பகதூர் சாஸ்திரிகிட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே நேரு இறந்துடுறாரு 65. 66 இறந்ததுக்கு அப்புறம் திரும்ப 66 வந்து அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரி தான் வராரு. அப்போ என்ன உங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கும்போது மாணவர் அமைப்பு, போராட்டக்காரர்கள், எதிர்கட்சிகள், அப்போ எல்லாரையுமே கூப்பிட்டு என்னன்னு சொல்லும்பொழுது, சரி ஓகே உங்களுடைய அனுமதி இல்லாமல் இனி மாநிலங்களில் எந்த காரணத்தை முன்னிட்டும் நாங்கள் ஹிந்தியை கட்டாயப்படுத்த மாட்டோம். ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு முடிவுக்கு வருது 65 அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 3வது காலகட்டம் 2020 வந்து மும்மொழி கொள்கை அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும். அப்படி ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கல்விக்கு, அதாவது மத்திய அரசிடம் இருந்து கல்விக்காக வரக்கூடிய நிதி உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இன்னைய வரையிலுமே அந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஆங்கிலம், நம்மளோட மொழி தமிழ் ப்ளஸ் ஹிந்தி, இந்த 3ம் இணைந்தது தான் மும்மொழி கொள்கை. ஸோ இருமொழி கொள்கை தான் எங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றது அண்ணா காலத்துலேருந்து இன்னைய வரும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போ மும்மொழி கொள்கை நம்ம ஃபாலோ பண்ணோம் சொல்கிறதெல்லாம் செகண்டரி. ஆனால் வந்து அது என்னதான் பாலிடிக்ஸ், அது உட்காந்து விவாதம் பண்ணி அதை பற்றி பேசினாலும் ஸோ கல்விக்கு தர வேண்டிய நிதியை இவங்க தராமல் ஒதுக்குறது அப்படின்றது இன்னைய வரையிலுமே யாராலையும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அப்போது கல்வி அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஹிந்தியை நம்ம ஆக்செப்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கே எல்லா அரசு அலுவலகங்கள்லேயும் ஹிந்தி புழக்கமாக இருக்கும். ப்ளஸ் மத்திய மாநில அரசுகளுக்கான அந்த அலுவலகங்கள் ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே ஹிந்தியில் மட்டும்தான் போகும் அப்படின்றது. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆட்டோமேட்டிக்கே ஹிந்தி அப்படின்றது கண்டிப்பாக கட்டாய பாடமாக ஆக்கப்படும் அப்படின்றது தான். இதுதான் இதில் உள்ள மேஜரான ஒரு குறிக்கோளாக இருக்குது. பட் ஹிந்தி படிக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம் செகண்டரி. ஆனால் அது படித்து யாரும் வந்து வேறு லெவலில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. ஸோ மற்ற மாநிலங்களை விட ஜிடிபியில் 3வது இடத்துல நம்ம இருக்கோம். உயர்கல்வியோட நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாரின் முதற்கொண்டு எடுத்து இன்னை வரையிலுமே தலை சிறந்த தமிழ்நாடாக இருக்குது. அதான் ஸோ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பாரதிதாசன் வந்து நம்மளுடைய தமிழை பற்றி ரொம்ப அழகாக ஒரு லைன் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, தமிழை தமிழன் தாய் என்பதாலும் தமிழ் படிப்போனை அவன் நாய் என்பதாலும் ஸோ தமிழனை எதிர்க்கும் பீரங்கி கொண்டு என் சமையல் அறையின் முள்ளங்கி தண்டு அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மொழி அப்படின்றது ஒன்று இருக்கிறதுனால தான், மொழி உணர்வும் ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம உணவோடு இணைந்த ஒரு மொழி அப்படின்னா அது நம் மொழி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படித்த மிகப்பெரிய அறிஞர்களாக இருக்கட்டும், இல்லை சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மொழிக்கு மட்டும்தான் உணர்வு ப்ளஸ் மொழி, இது ரெண்டுமே கலந்த மொழி வந்து இந்த தமிழ் மொழி தான் அப்படின்றத ரொம்ப உறக்க சொல்லுவாங்க. அவ்வளோ 21 மொழிகளுக்கு மேலே கட்டுற இந்த பாரதியார் சொல்லுவார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கேனும் காணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லுவார். ஸோ அப்போலேருந்து இப்போ வரையிலும்
இந்த போராட்டங்கள் நடைபெற்றிருக்கு. இதை ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு எடுக்கப்பட்ட ரொம்ப பிரபலமாக பேசக்கூடிய பராசக்தி அப்படின்ற திரைப்படம் வந்ததுனால தான் இதை நம்ம எல்லாம் திரும்ப ரீகேப் பண்ணி இதெல்லாம் கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு படமாக இருக்கக்கூடிய பராசக்தி அப்படின்ற அந்த படத்தை நம்ம கண்டிப்பாக வரவேற்போம். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் என்னன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.